Welcome to all. Exercise 3.6. Our new topic is conics. First conic oda definition enna, if a point moves in a plane such that its distance from a fixed point bears a constant ratio to its perpendicular distance from a fixed straight line, then the path described by the moving point is called a conic. கானிக்கோட டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தம் நமக்கு த்ரீ திங் தெளிவாக தெரிஞ்சாகணும். ஃபஸ்ட்டு திங்க் என்னென்னா ஃபிக்ஸ்டு லைன், நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட், தென் மூவிங் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபிக்ஸ்டு லைனை நம்ம எல்லுன்னு சொல்லலாம், தென் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை எஃப்னும், மூவிங் பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கலாம். ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து மூவிங் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வரைகிறோம், தென் மூவிங் பாயிண்ட்லேருந்து ஃபிக்ஸ்டு லைனுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன். தென் இதோட ரேஷியோ எஃப்பி பை பிஎம். இதோட ரேஷியோ என்னவா இருக்குன்னா கான்ஸ்டன்ட் ரேஷியோ. தென் இந்த மூவிங் பாயிண்ட் மூவ் ஆகும்போது நமக்கு கிடைக்கிற டயக்ராம் தான் நம்ம கானிக்னு சொல்லுவோம். இப்போ கானிக்ன்றது என்னென்னா ஃபிக்ஸ்டு லைன், ஃபிக்ஸ்டு பாயிண்ட், மூவிங் பாயிண்ட் ஜாயின் எஃப் அண்ட் பி. ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டையும் மூவிங் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறோம். தென் மூவிங் பாயிண்ட் டு ஃபிக்ஸ்டு லைனுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைகிறோம். அதோட ரேஷியோ எஃப்பி பை பிஎம்மோட ரேஷியோ கான்ஸ்டன்ட். தென் மூவிங் பாயிண்ட்டு டிஸ்கிரைப் பண்ணுற பார்த்து நம்ம கானிக்னு சொல்லலாம். எஃப்பி பை பிஎம் ஈக்குவல் டு இ. எஃப்பி பை பிஎம் ஈக்குவல் டு இ ஏன் கான்ஸ்டன்ட். அதோட ரேஷியோ என்னன்னு சொல்கிறாங்கன்னா கான்ஸ்டன்ட். இல்லை ஈன்றது என்னென்னா இங்கே எசென்ட்ரிசிட்டி. டயக்ராமில் பார்த்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கு என்ன பேருனா ஃபோக்கஸ், ஃபிக்ஸ்டு லைனுக்கு என்ன பேருனா டைரக்ட்ரஸ். இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிக்ஸ்டு லைன், அதுக்கு பேர் டைரக்ட்ரஸ். ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கு பேர் ஃபோக்கஸ், தென் மூவிங் பாயிண்ட். எஃப்பி பை பிஎம் ஈக்குவல் டு இ. இ மீன்ஸ் இங்கே எசென்ட்ரிசிட்டி இஸ் ஏ கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கான கானிக்ஸோட நேமை டிஃபைன் பண்ண முடியும். based on the value of eccentricity. ஈயோட வேல்யூவை பேஸ் பண்ணி we can classify the conics namely. First, if E equal to 1, இந்த eccentricityயோட வேல்யூ 1 இருந்தால், fp by pm equal to 1 இருந்தால், the conic is called parabola. conic என்றது என்னன்னா ஒரு ஜென்ரல் நேம். தென் அந்த ஜென்ரல் நேமை சர்டன் கண்டிஷனை யூஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறோம். அப்படி கிளாஸிஃபை பண்ணும்போது fp by pm equal to E, eccentricity value 1 இருந்தால் this parabola, eccentricity less than 1 நெகட்டிவாக இருந்தால் the conic is called ellipse. If E greater than 1 then the conic is called hyperbola. fp by pm equal to E. E means இங்கே eccentricity. இந்த eccentricityயை பேஸ் பண்ணி கானிக் நமக்கு ஒவ்வொரு டயக்ராமாக பிரிக்கிறோம். E equal to 1, eccentricity equal to 1 இருந்தால் அந்த கானிக்கோட நேம் நம்ம பெரபுலான்னு சொல்லுவோம். கானிக்ன்றது ஒரு ஜென்ரல் நேம். அந்த ஜென்ரல் நேமுக்கு நம்ம என்ன பேர் தரோம்னா பெரபுலா. E less than 1 இருந்தால் எலிப்ஸ், E greater than 1 இருந்தால் ஹைப்பர்போலா. தென் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். இப்போ ax² ப்ளஸ் 2hxy ப்ளஸ் by² ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c ஈக்குவல் 0. இது நம்ம கொடுத்துருக்கிற ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். இந்த செகண்ட் டிகிரி யூஸ் பண்ணி எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ப்ரீவியஸ் கிளாஸில் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் படிச்சிருப்போம், பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் ஏபிசி ப்ளஸ் 2hgf மைனஸ் af² மைனஸ் bg² மைனஸ் ch² ஈக்குவல் 0. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணால் இந்த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். இது சர்க்குலாக இருக்கணும்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x²ம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² ஈக்குவலாக இருந்தால், a ஈக்குவல் டு பிஆர் இருந்து அச்சோட வேல்யூ 0வாக இருந்தால், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் சர்க்கிள். அதுவே இப்போ பெரபுலா, எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலாவுக்கு கிளாஸிஃபை பண்ணும்போது ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனை கொடுத்துட்டு பெரபுலாவா எலிப்ஸா ஹைப்பர்போலாவான்னு செக் பண்ணால் ஃபர்ஸ்ட் நம்ம h² மைனஸ் ஏபி ஃபைன் பண்ண போகிறோம். ஹச்ன்றது xyயோட கோஎஃபிஷியன்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணி வேறு ஆன்சர் ஹச்ன்னு எடுத்துக்கலாம். ஏன்றது x²ஓட கோஎஃபிஷியன்ட், பினா y²ஓட கோஎஃபிஷியன்ட். h² மைனஸ் ஏபி ஈக்குவல் டு 0வாக இருந்தால் பெரபுலா, h² மைனஸ் ஏபி லெஸ் தென் 0வாக இருந்தால் எலிப்ஸ், h² மைனஸ் ஏபி கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் ஹைப்பர்போலா. இதுவே எசென்ட்ரிசிட்டியை பேஸ் பண்ணி நம்மளால்
பெரபுலா எலிப்ஸ் ஹைப்பர்போலா ஃபார்ம் பண்ண முடியும். தென் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனை பேஸ் பண்ணியும் பெரபுலா எலிப்ஸ் அண்டு ஹைப்பர்போலாவை கிளாஸிஃபை பண்ணலாம். எக்ஸசைஸ் 3.6 நம்ம ஃபுல்லாக பெரபுலாவை பற்றி மட்டும் தான் படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் நம்ம பெரபுலாவோட டெஃபினேஷன் என்னென்னா, தி லோக்கஸ் ஆஃப் த பாயிண்ட் whose distance from a fixed point is equal to the distance from a fixed line is called parabola. நம்ம என்ன கண்டிஷன் பார்த்தோன்னா, f p by pm equal to 1, eccentricity equal to 1 இருந்த பெரபுலா. ஸோ fp equal to pm கிராஸ் பண்ணும்போது fp equal to pm. fpன்றது ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் மூவிங் பாயிண்ட்டுக்குமான டிஸ்டன்ஸ். தென் பிஎம்ன்றது மூவிங் பாயிண்ட்லேருந்து ஃபிக்ஸ்டு லைனுக்கு வரையக்கூடிய பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். தி லோக்கஸ் ஆஃப் தி பாயிண்ட் whose distance from a fixed point is equal to the distance from a fixed line. ரெண்டுமே இங்கே ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் பெரபுலா. பெரபுலாவில் மொத்தம் நமக்கு 4 ஃபார்ம் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் பெரபுலாவோட டயக்ராமை பேஸ் பண்ணி அதோட டைப்ஸை பிரிக்கும் போது நமக்கு டோட்டலாக 4 டைப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு டைப் 1 என்னென்னா, பெரபுலா ஓப்பன் ரைட்வேர்ட், செகண்ட் ஓப்பன் லெஃப்ட்வேர்ட் பெரபுலா, தேர்ட் ஓப்பன் அப்வேர்ட் பெரபுலா, ஃபோர்த் ஓப்பன் டவுன்வேர்ட் பெரபுலா. ஃபஸ்ட் இங்கே டைப் 1 ஓப்பன் ரைட்வேர்ட் பெரபுலா. எக்ஸ் ஆக்சஸ் அண்டு ஒய் ஆக்சஸ் தி பெரபுலா ஓப்பன் இன் ரைட் சைடு ஓப்பன் பண்ண மாதிரி இருந்தால் அது என்னென்னு சொல்லுவோம்னா ஓப்பன் ரைட்வேர்ட் பெரபுலா. ஜஸ்ட் இந்த யூ மாதிரி வருது பார்த்தீங்களா, இதை நம்ம பெரபுலாவோட டயக்ராம். இந்த பெரபுலாவோட டயக்ராம் ரைட் சைடு ஓப்பன் பண்ண மாதிரி இருந்தால் ஓப்பன் ரைட்வேர்ட் பெரபுலா. இதில் அந்த ஆக்சஸும் பெரபுலாவும் டச் பண்ணுற பாயிண்ட்டை வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம். தென் வெர்டெக்ஸ்லேருந்து ஏ டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ், சேம் அதே டிஸ்டன்ஸ் பட் ஆப்போசிட் லைனில் இருக்கிற ஒரு லைனை ஃபிக்ஸ்டு லைன் டைரக்ட்ரஸ், தென் ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகிற பர்பண்டிகுலர் லைனை லேட்டஸ் ரெக்டம். டயக்ராம் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ரைட் சைடு பெரபுலானா ஓப்பன் வித் ரைட் சைடு ஓப்பன் பண்ண மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் ஓப்பன் ரைட்வேர்டு பெரபுலா. வெர்டெக்ஸ்ன்றது என்னென்னா, ஆக்சஸும் பெரபுலாவும் இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட்டை வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம். வெர்டெக்ஸ்லேருந்து ஏ டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு பாயிண்ட் ஃபோக்கஸ், சேம் அதே டிஸ்டன்ஸ் பட் ஆப்போசிட் சைடில் பாஸ் ஆகிற அந்த லைனை ஃபிக்ஸ்டு லைன் டைரக்ட்ரஸ். ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகிற லைனுக்கு பேர் பர்பண்டிகுலர் லைனுக்கு பேர் லேட்டஸ் ரெக்டம். இப்போ ஓப்பன் ரைட்வேர்டு பெரபுலானா ஃபஸ்ட் அதோட ஈக்குவேஷன், ஒவ்வொரு டயக்ராமுக்கும் ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். அதே போல் ஓப்பன் ரைட்வேர்டு பெரபுலானா அதோட ஈக்குவேஷன் y² ஈக்குவல் டு 4ax. இதை நம்ம தான் மெமரி பண்ணிக்கணும். ஓப்பன் ரைட்வேர்டு பெரபுலானா y² ஈக்குவல் டு 4ax. தென் ஃபோக்கஸ் எந்த ஆக்சிஸ் மேலே இருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸ் மேலே, வெர்டெக்ஸ்லேருந்து ஏ டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு பாயிண்ட். ஸோ ஏ கமா எக்ஸ் மேலே இருக்கவே ஒய்யோட வேல்யூ 0. ஸோ ஃபோக்கஸ் இங்கே ஏ கமா 0. டைரக்ட்ரஸ் என்னென்னா சேம் டிஸ்டன்ஸ் பட் ஆப்போசிட் சைட். இங்கே ஏ டிஸ்டன்ஸ்னால் இங்கே -a. த லைன் பாசஸ் த்ரூ தி எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -a. ஏங்க -aனா ஆப்போசிட் சைடு. ஸோ லெஃப்ட் சைடில் எக்ஸ் நமக்கு நெகட்டிவாக இருக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -a. தென் வெர்டெக்ஸ்ன்றது என்னென்னா ஆக்சஸும் டயக்ராமும் டச் பண்ணுற பாயிண்ட். நமக்கு ஜென்ரலாக எங்கே டச் ஆகுதுன்னா ஆரிஜினில் டச் ஆகுது. ஸோ ஆரிஜினில் டச் ஆனால் வெர்டெக்ஸ் இங்கே 0,0. தென் ஆக்சஸ் டயக்ராம் நமக்கு எந்த ஆக்சிஸ் மேலே இருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸ் என்ன பண்ணுதுன்னா டயக்ராமை சிமெட்ரிக்காக பிரிக்குது. சிமெட்ரிக்னா ஈக்குவல் பார்ட்டாக அப்வேர்டில் என்ன பார்ட் இருக்கோ அதே பார்ட் தான் இங்கே டவுன்வேர்டில். ஃபஸ்ட் பார்ட் நமக்கு என்ன ஏரியா இருக்குமோ அதே ஏரியா தான் இங்கே செகண்ட் பார்ட்டில் இருக்கும். அதுபோல் ஈக்குவலாக பிரித்தா அது சிமெட்ரிக்னு சொல்லலாம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் பெரபுலாவை சிமெட்ரிக்காக பிரித்தா y ஈக்குவல் டு 0. லேட்டஸ் ரெக்டம்ன்றது என்னென்னா ஃபோக்கஸில் ஒரு லைன் பர்பண்டிகுலராக பாஸ் ஆனால் அந்த லைனுக்கு பேர் லேட்டஸ் ரெக்டம். ஸோ த லைன் பாசஸ் த்ரூ தி எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன டிஸ்டன்ஸில் ஏ டிஸ்டன்ஸில். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. தென் லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டத்தோட லென்த் என்னவா இருக்குன்னா 4a. ஒரு ஓப்பன் ரைட்வேர்டு பெரபுலானா அதோட ஈக்குவேஷன் என்ன,
in focus, directress, vertex and axis, latex rectum, length of latex rectum. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதே போல் ஓப்பன் leftward parabola, then upward parabola, then downward parabola. இந்த 4 டைப்புக்கும் இதோட ஈக்குவேஷன் என்ன, ஃபோக்கஸ்னா என்ன, டைரக்ட்ரஸ், வெர்டெக்ஸ், ஆக்சஸ், லேட்டஸ் ரெக்டம், லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம், இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் மோஸ்ட்டாக எல்லா இதுக்குமே 4 டைப்புக்குமே காமனாக தான் வரும் 4A. ஸோ லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் பொறுத்த வரைக்கும் டைப்ஸுக்கு மாறாது. ரைட் வேர்டாக இருக்கலாம், லெஃப்ட் வேர்டாக இருக்கலாம், அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் 4 டைப்புக்குமே 4A தான் ஆன்சர். ஆக்சிஸ் மாறும். எக்ஸ் என்ற லைன் சிமெட்ரிக்காக பிரித்தா y ஈக்குவல் டு 0, y என்ற லைன் சிமெட்ரிக்காக பிரித்தா எக்ஸ் ஈக்குவல் டு 0. வெர்டெக்ஸ் அதே போல் ஆரிஜின் வழியாக பாஸ் ஆனால் 0,0. தென் மற்ற பாயிண்ட்லாம் டயக்ராமை பொறுத்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம டைப் 2 ஓப்பன் லெஃப்ட்வர்ட் பேரபுலா. டைப் 2 ஓப்பன் லெஃப்ட்வர்ட் பேரபுலா. ஓப்பன் லெஃப்ட்வர்ட் பேரபுலாவில் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு ஒய் ஆக்சிஸ். தி பேரபுலா ஓப்பன் வித் லெஃப்ட் சைடு. ஓப்பன் லெஃப்ட்வர்ட் பேரபுலா. பேரபுலா லெஃப்ட் சைடு ஓப்பன் பண்ண மாதிரி இருந்தால் தி நேம் இஸ் ஓப்பன் லெஃப்ட்வர்ட் பேரபுலா. நேம் கொடுக்கும்போது ஆக்சஸும் பேரபுலாவும் மீட் பண்ணுற பாயிண்ட்டை வெர்டெக்ஸ்னும், வெர்டெக்ஸ்லேருந்து டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ்னும், தென் சேம் டிஸ்டன்ஸ் பட் ஆப்போசிட் சைடில் பாஸ் ஆகிற லைனை ஃபிக்ஸ்டு லைன் ஆர் டைரக்ட்ரஸ். வெர்டெக்ஸ் டு ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ்னால் சேம் இங்கேயும் டிஸ்டன்ஸ் தான், பட் சிம்பிள் மட்டும் மாறும். லெஃப்ட் சைடில் -a இருந்தால் ரைட் சைடில் +a. Then the line passes through the focus. ஃபோக்கஸில் பர்பண்டிகுலராக ஒரு லைன் பாஸ் ஆனால் அந்த லைனுக்கு பேர் லேட்டஸ் ரெக்டம். ஃபஸ்ட் இங்கே ஈக்குவேஷன் ஓப்பன் லெஃப்ட்வர்டு பேரபுலாவோட ஈக்குவேஷன் y² ஈக்குவல் டு -4ax. ரைட் வேர்டு பேரபுலாவாக இருந்தால் y² ஈக்குவல் டு +4ax. லெஃப்ட் சைடு பேரபுலாவாக இருந்தால் y² ஈக்குவல் டு -4ax. தென் ஃபோக்கஸ் f -a,0. வெர்டெக்ஸ்லேருந்து டிஸ்டன்ஸ், பட் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கவே -a. ஸோ -a,0. ரைட் சைடு பேரபுலாவுக்கு +a,0. லெஃப்ட் சைடு பேரபுலாவாக இருந்தால் -a,0. தென் டைரக்ட்ரஸ். த லைன் passes through the x-axis and positive side. The distance is a, so x equal to a. வெர்டெக்ஸ் ஆக்சஸும் டயக்ராமும் ஆரிஜினில் மீட் பண்ணால் வெர்டெக்ஸ் 0,0. தென் ஆக்சஸ் எக்ஸ் ஆக்சஸ் இங்கே பேரபுலாவை சிமெட்ரிக்காக பிரிக்கும் போது ஸோ ஒய்யோட வேல்யூ அப்போ 0. தென் லேட்டஸ் ரெக்டம் எக்ஸ் ஈக்குவல் டு -a. ஏன்னா ஃபோக்கஸில் இங்கே -a இருக்குது. ஸோ -a அந்த லைன் பாஸ் ஆகவே எக்ஸ் ஈக்குவல் டு -a. தென் லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் அந்த 4 டைப்புக்குமே 4a. டைப் 3 ஓப்பன் அப்வர்டு பேரபுலா. x-axis and y-axis. The parabola open in upside upward parabola. ஃபஸ்ட் இதில் வெர்டெக்ஸ் ஆக்சிஸும் பேரபுலாவும் மீட் பண்ணுற பாயிண்ட்டை வெர்டெக்ஸ். தென் வெர்டெக்ஸ் வந்து டிஸ்டன்ஸில் இருக்கிற பாயிண்ட்டை ஃபோக்கஸ். தென் சேம் டிஸ்டன்ஸ் பட் ஆப்போசிட் சைடில் பாஸ் ஆகிற ஒரு ஃபிக்ஸ்டு லைன் டைரக்ட்ரஸ். தென் ஃபோக்கஸ் என்ற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஒரு பர்பண்டிகுலர் லைனை லேட்டஸ் ரெக்டம். தென் இப்போ அது ஈக்குவேஷன் பேரபுலாவோட ஈக்குவேஷன் x² ஈக்குவல் டு 4ay. ப்ரீவியஸ் சம்மில் y² ஈக்குவல் டு 4ax. தென் y² ஈக்குவல் டு -4ax. அப்வர்ட் பேரபுலாவாக இருந்தால் x² ஈக்குவல் டு 4ay. ஃபோக்கஸ் f 0,a. ஏன்னா the point lie on the y axis, so x ஈக்குவல் டு 0. தென் பாசிட்டிவ் சைடில் இருந்தால் a. ஸோ ஃபோக்கஸ் 0,a. தென் டைரக்ட்ரஸ். The directress, the line passes through the y-axis. Then டவுன் சைடு இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ நெகட்டிவாக வரும். ஸோ ஒய் ஈக்குவல் டு -a. தென் வெர்டெக்ஸ் v 0,0. ஏன்னா ஆக்சிஸும் பேரபுலாவும் இன்டர்செக்டர் பண்ணுற பாயிண்ட் ஆரிஜினில் இருக்கவே ஸோ 0. ஆக்சிஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா ஒய் நமக்கு இங்கே பேரபுலாவை சிமெட்ரிக்காக பிரிக்கும்போது ஸோ எக்ஸோட வேல்யூ அங்கே 0. தென் லேட்டஸ் ரெக்டம். த லைன் பாசஸ் த்ரூ தி ஃபோக்கஸ். ஃபோக்கஸோட வேல்யூ என்னவா இருக்குன்னா a. Then y equal to a. Length of lattice rectum 4a.
Type 4 open downward parabola. The parabola open in downside, it's called downward parabola. Vertex வந்து a டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ், தென் ஃபோக்கஸ் வழியாக ஒரு லைன் பாஸ் ஆனால் லேட்டஸ்ட் ரெக்டம், சேம் டிஸ்டன்ஸ் பட் ஆப்போசிட் சைடில் ஒரு லைன் பாஸ் ஆனால் டேரக்டரஸ். வெர்டெக்ஸ் வேல்யூ ஆல்வேஸ் இங்கே 0,0. ஃபோக்கஸ் வேல்யூ என்னவாக இருக்குன்னா the point lie on the y axis, so x equal to 0, y down side இருந்தால் நெகட்டிவ், ஸோ மைனஸ் a. then directress same side same length but opposite side, so y equal to downல மைனஸ் a னா upward இங்கே plus a. then இந்த லைன் என்னன்னா latest rectum, so y equal to minus a. so equation x square equal to minus 4ay, upward இருந்தால் x square equal to plus 4ay, downward x square equal to minus 4ay. focus 0, minus a, directress y equal to a, vertex v 0, 0, axis x equal to 0. now the line y axis diagram symmetric approach x oda value 0. then latest rectum y equal to minus a, length of latest rectum 4a. parabola-வை பேஸ் பண்ண மாதிரி என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். மொத்தம் பெரபலா பொறுத்த வரைக்கும் 4 டைப் இருக்குது. ரைட் வேர்டு, லெஃப்ட் வேர்டு, அப்வர்ட் அண்ட் டவுன்வேர்டு. இந்த ஒவ்வொரு பெரபலாவுக்குமான ஈக்குவேஷன் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். தென் ஃபோக்கஸ், டைரக்ட்ரஸ், வெர்டெக்ஸ், ஆக்சஸ், லேட்டஸ்ட் ரெக்டம், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். இந்த 7 பாயிண்ட் நமக்கு தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் அதை நமக்கு டயக்ராம்லையும் மார்க் பண்ண தெரியணும். டயக்ராமில் வெர்டெக்ஸ் எங்கே வரும், ஆக்சஸும் பெரபலாவும் இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட்டு வெர்டெக்ஸ். தென் வெர்டெக்ஸ் வந்து ஒரு a டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டு ஃபோக்கஸ். தென் ஃபோக்கஸ் வழியாக ஒரு லைன் பாஸ் ஆனால் அந்த லைனுக்கு பேர் லேட்டஸ்ட் ரெக்டம். தென் சேம் டிஸ்டன்ஸ் பட் ஆப்போசிட் சைடில் ஒரு லைன் பாஸ் ஆனால் டைரக்ட்ரஸ். ஆக்சஸ் எப்படி கண்டுபிடிப்போனா ஒய், அந்த ஒய் என்ற லைன் டயக்ராம் சிமெட்ரிக்காக பிரித்தா x ஈக்குவல் 0, எக்ஸ் ஆக்சஸ் டயக்ராம் சிமெட்ரிக்காக பிரித்தா y ஈக்குவல் டு 0. இது வரைக்கும் பார்த்த எல்லா டைப்புமே வெர்டெக்ஸ் ஆர்ஜினாக இருந்தால் v 0,0 இருந்தால் அதோட ஈக்குவேஷனாக பார்த்தோம். இப்போ v நமக்கு h, k ஆர்ஜினாக இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பாயிண்டில் பாஸ் ஆகிற மாதிரியா இருந்தால் இந்த மாதிரி x, yயில் தென் இந்த ஒரு பாயிண்ட் 2,3ன்னு எடுத்துக்கலாம். 2,3ன்ற பாயிண்டில் பெரபலா பாஸ் ஆனால் ஜென்ரலாக அந்த வெர்டெக்ஸ் நம்ம h, kன்னு சொல்லுவோம். வெர்டெக்ஸ் 0,0 இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பாயிண்ட் h, kன்ற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆனால் அதோட ஈக்குவேஷன் y minus k the whole square equal to 4a x minus h. in ஜென்ரலாக y square equal to 4a xன்னு பார்த்துருப்போம் ரைட் வேர்டு பெரபலாவுக்கு. வெர்டெக்ஸ் 0,0 இருந்தால் இப்போ வெர்டெக்ஸ் h, kவாக இருந்தால் y minus k the whole square equal to 4a x minus h. சேம் இதுவே ஓப்பன் லெஃப்ட் வேர்டு பெரபலாவாக இருந்தால் y minus k the whole square equal to மைனஸ், இங்கே ப்ளஸ்னா இங்கே மைனஸ் 4a x minus h. அப்வர்டு பெரபலாவாக இருந்தால் x square equal to 4a y, vertex h, k, so x minus h the whole square equal to 4a y minus k. and downward பெரபலாவுக்கு x minus h the whole square equal to minus of 4a y minus k. ஓப்பன் டவுன்வர்டு பெரபலா. இது எல்லாமே வெர்டெக்ஸ் 0,0 இல்லாமல் ஆர்ஜினாக இல்லாமல் அதர் தென் பாயிண்ட்டாக இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். வெர்டெக்ஸ் ஆர்ஜினாக இருந்தால் நம்ம பேசிக் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். புக்கில் பேஜ் நம்பர் 68ல் இந்த டேப்லெட் கலாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு பெரபலாவோட ஈக்குவேஷன், வரக்கூடிய ஆக்சிஸ், வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரஸ், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம், ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். இதே போல் நமக்கு 4 டைப்ஸ் ஆஃப் பெரபலாவுக்கும் தனித்தனியாக ஈக்குவேஷன் என்ன, ஆக்சிஸ் என்ன எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இது நமக்கு தெளிவாக தெரிஞ்ச மட்டும்தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். Exercise 3.6, question number 1. Find the equation of the parabola whose focus in the point f of minus 1, minus 2 and the directress is the line 4x minus 3y plus 2 equal to 0. Question என்ன கேட்டிருக்காங்கன்னா equation of the parabola கேட்டிருக்காங்க. தென் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோக்கஸ் கொடுத்துட்டாங்க. ஃபோக்கஸ் பாயிண்ட் என்னவா இருக்குன்னா f of minus 1, minus 2 ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கு பேர் தான் ஃபோக்கஸ். தென் டைரக்ட்ரஸ் லைன் 4x minus 3y plus 2 equal to 0, ஃபிக்ஸ்டு லைனுக்கு பேர் டைரக்ட்ரஸ். ஃபஸ்ட் நம்ம டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட் ஒரு ஃபிக்ஸ்டு லைன் டைரக்ட்ரஸ்
4x minus 3y plus 2 equal to 0. Then ஒரு fixed point focus minus 1 comma 2. Then ஒரு moving point நம்மளே consider பண்ண போகிறோம் p of x comma y. Next இப்போ fixed pointையும் moving pointையும் join பண்ணுறோம். Then moving pointலேருந்து fixed லைனுக்கு ஒரு perpendicular line. Then நம்மளோட first aim diagram make பண்ண போகிறோம். வரும்போது முதல்ல fixed line directress, fixed point focus, then moving point, then FP PM. F of minus 1 comma minus 2 and directress is 4x minus 3y plus 2 equals 0. Let P of x comma y be any point on the parabola. It's called a moving point. Then இதோட ratio find பண்ண போகிறோம். parabola இருந்தால் FP by PM equal to E. ஈயோட வேல்யூ 1 இருந்தால் parabola. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா parabola equation. அப்போ ratio FP by PM equal to 1. For parabola FP by PM equal to 1. Basic conditionல FP by PM equal to E. ஈன்றதுங்க eccentricity. ஈயோட வேல்யூ 1 இருந்தால் parabola. So FP by PM equal to 1. Then PM divide ஆயிருக்கு 1 கூட இன்ட்டு பண்ணால் மல்டிப்ளிகேஷனில் FP by FP equal to PM. Then taking square on both side, so FP square equal to PM square. The FP இன்றது fixed pointக்கும் moving pointக்குமான distance, then PM இன்றது moving pointக்கும் fixed lineக்குமான perpendicular distance. மொத்தம் ரெண்டை கண்டுபிடிக்க போகிறோம். 2 pointக்கான distance, then pointலேருந்து லைனுக்கான distance. ஃபர்ஸ்ட் நமக்கு அதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சாகணும். distance between 2 point. 2 pointக்கான distance கண்டுபிடிக்க ஃபார்முலா distance D equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. The distance between 2 pointக்கான ஃபார்முலா 2 pointக்கான ஃபார்முலா எங்கே அப்ளை பண்ண போகிறோன்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் மூவிங் பாயிண்ட்டுக்குமான டிஸ்டன்ஸ். தென் நீங்கள் ஸ்கொயர் பண்ணவே என்ன ஆகும்னா டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைடு. இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு டிஸ்டன்ஸ் வரும்போது x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. சேம் அதே போல் இங்கே பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி பாயிண்ட் x1, y1 to the line. இங்கே ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு லைனுக்கான பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா D equal to modulus of AX1. இந்த எக்ஸுக்கு பதிலாக x1 replace பண்ணுறோம் ப்ளஸ் BY1, yக்கு பதிலாக y1 ப்ளஸ் C divided by root of A square plus B square. The distance between point to the line. இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். FPன்றது distance between 2 பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா, PMன்றது பாயிண்ட்லேருந்து லைனுக்கான ஃபார்முலா. ஸோ அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட் இங்கே x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. 2 பாயிண்ட் என்னவா இருக்குன்னா xy minus 1 minus 2. ஸோ x minus of minus 1. ஸோ ப்ளஸ் 1 மாறும் x minus plus 1 the whole square plus y minus of minus 2. minus into minus plus y plus 2 the whole square. டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன கிடைக்குன்னா x plus 1 the whole square plus y plus 2 the whole square. டிஸ்டன்ஸ் between 2 பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா. தென் இங்கே PM ஸ்கொயர். PMன்றது பாயிண்ட் டு தி லைனுக்கான டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா D ஸ்கொயர் ஈக்குவல் டு தி ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ AX1 plus BY1 plus C by root of A square plus B square the whole square. தென் லைனில் பாயிண்ட் அப்ளை பண்ண போகிறோம். லைனோட வேல்யூ என்னமா இருக்குன்னா 4x minus 3y plus 2 equal to 0. எக்ஸுக்கு பதிலாக எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறோம், ஒய்க்கு பதிலாக ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு வேல்யூ மாறாது. ஸோ 4x minus 3y plus 2 by root of A square plus B square. ஏன்றது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஸோ 4 ஸ்கொயர் பண்ணால் 16, பின்றது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், 3 ஸ்கொயர் பண்ணால் 9. x plus 1 the whole square plus y plus 2 the whole square equal to ஸ்கொயரை பிரிக்கிறோம் 4x minus 3y plus 2 the whole square, then root of 16 plus 9 25 the whole square. root of 25 the whole square. root of 25 na 5 னு கிடைக்கும். ஸோ இங்கே 5 ஸ்கொயர். x plus 1 the whole square. ஸோ a plus b the whole square. x square plus 1 plus 2ab na 2x plus y plus 2 the whole square. ஸோ y square 2 ஸ்கொயர் பண்ணால் 4 plus 2ab 2 into 2 4y. 5 ஸ்கொயர் இங்கே டிவைடாக இருக்குது, வெளியே கொண்டு போனால் மல்டிப்ளிகேஷன், 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ஸோ ஈக்குவல் டு 4x minus 3y plus 2 the whole square. So a plus b plus c the whole square. a plus b plus c the whole square equal to
a square plus b square plus c square. ஃபஸ்ட் இங்கே ஏவை ஸ்கொயர் பண்ணுறோம், தென் பிஏ ஸ்கொயர் பண்ணோம், சிஏ ஸ்கொயர் பண்ணுறோம். ப்ளஸ் 2a into b plus 2b into c தென் ப்ளஸ் 2c into a. சி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் 4x ஸ்கொயர் பண்ணால் 16x ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 3y ஸ்கொயர் பண்ணால் 3a ஸ்கொயர் பண்ணால் 9, y ஸ்கொயர் பண்ணால் y ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர், ஸோ 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் 2ab 2 into ஏக்கு பதிலாக 4x, பிக்கு பதிலாக மைனஸ் 3y ப்ளஸ் 2bc, பிக்கு பதிலாக மைனஸ் 3y, சிக்கு பதிலாக 2 ப்ளஸ் 2ab, ஏக்கு பதிலாக 4x தென் ப்ளஸ் 2 into ab then plus 2 into bc then plus 2 into ca. So plus 2 into c க்கு பதிலாக 2, a க்கு பதிலாக 4x. ஃபஸ்ட் இங்கே 25 ஆல் x ஸ்கொயர் இன்ட்டு பண்ணால் 25x ஸ்கொயர் ப்ளஸ் 25 ஆல் y ஸ்கொயர் இன்ட்டு பண்ணால் 25y ஸ்கொயர் ப்ளஸ் x கூட இன்ட்டு பண்ண போகிறோம். 2x into 25 50x, y கூட இன்ட்டு பண்ணும்போது 4y into 25 100y, 4 plus 1 5, 5 into 25 125 is equal to 16x square plus 9y square plus 4. 2 into 4 8, 8 into minus 3 minus 24xy plus into minus minus 2 into 3 6, 6 into 2 12y plus 2 into 2 4, 4 into 4 16x. இப்போ எல்லாமே ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எல்லா வேல்யூவும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரலாம். ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 25x ஸ்கொயர் ப்ளஸ் 25y ஸ்கொயர் ப்ளஸ் 50x ப்ளஸ் 100y ப்ளஸ் 25, தென் ப்ளஸ் டேர்மை மைனஸ் ஆகும், மைனஸ் டேர்மை இங்கே ப்ளஸ் ஆகும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் 16x ஸ்கொயர் மைனஸ் 16x ஸ்கொயர் ப்ளஸ் 9y ஸ்கொயரை மைனஸ் 9y ஸ்கொயர் ப்ளஸ் 4 மைனஸ் 4, தென் மைனஸ் 24xy ப்ளஸ் 24xy மைனஸ் 12y ப்ளஸ் 12y ப்ளஸ் 16 மைனஸ் 16x ஈக்குவல் டு 0. ஸோ ப்ளஸ் பண்ணும்போது 25x ஸ்கொயர் மைனஸ் 16 9x ஸ்கொயர், 25y ஸ்கொயர் மைனஸ் 9y ஸ்கொயர்னா 16y ஸ்கொயர், தென் ப்ளஸ் 24xy. எக்ஸை கம்பேர் பண்ணும்போது 50xல் 16xை மைனஸ் பண்ணால் 34x, 100yல ப்ளஸ் 12yனா 112y ப்ளஸ் இங்கே 121. நம்பரை ப்ளஸ் பண்ணும்போது 125ல் மைனஸ் 4னா 121. ஸோ இதான் நமக்கு தேவையான ஃபைனலாக பெரபோலாவோட ஈக்குவேஷன். எக்ஸாம்பிள் 3.31 சேம் நம்ம இப்போ சால்வ் பண்ண அதே மாதிரியான ப்ராப்ளம் அசைன்மெண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் அந்த 4 டைப்ஸ் ஆஃப் பெரபோலா, தென் அதுக்கான ஃபார்முலாவை தெளிவாக நமக்கு ஞாபகம் இருந்தால் எல்லா ப்ராப்ளமும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு தென் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 2, தி பெரபோலா y ஸ்கொயர் ஈக்குவல் டு kx passes through the point 4, -2. Find the lattice rectum and focus. y ஸ்கொயர் ஈக்குவல் டு kx என்ற பெரபோலா 4, -2 என்ற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு கிராஃப் கன்சிடர் பண்ணலாம். xy என்ற கிராஃபில் 4, -2, ஸோ எக்ஸில் 4, ஒயில் -2. அகெயின் ஒரு ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிட்டு இப்போ இந்த பாயிண்ட் வழியாக ஒரு பெரபோலா பாஸ் ஆகுது. y ஸ்கொயர் ஈக்குவல் டு kxனாலே y ஸ்கொயர் தென் பாசிட்டிவாக வந்தால் ஓப்பன் ரைட் வேர்டு பெரபோலா. இந்த மாதிரி ஒரு பெரபோலா பாஸ் ஆகும்போது அதில் வரக்கூடிய லேட்டஸ்ட் ரெக்டம் அண்டு ஃபோக்கஸ் கேட்டிருக்காங்க. ஃபோக்கஸ் என்ன வரும்னா ஓப்பன் ரைட் சைடு பெரபோலாவுக்கு f(a,0). இப்போ ஏவோட வேல்யூ தெரிஞ்சால் மட்டும்தான் ஃபோக்கஸும் ஃபைன் பண்ண முடியும், லேட்டஸ்ட் ரெக்டமும் ஃபைன் பண்ண முடியும். ஸோ நம்ம ஏம் என்னென்னா இப்போதைக்கு ஏவோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தி பெரபோலா y ஸ்கொயர் ஈக்குவல் டு kx பாஸ் த்ரூ த பாயிண்ட் 4, -2. ஸோ y ஸ்கொயர் ஈக்குவல் டு kx என்ற பெரபோலா 4, -2 என்ற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆனால் கண்டிப்பாக த பாயிண்ட் லை ஆன் தி பெரபோலா, அந்த பாயிண்ட் அந்த பெரபோலோட ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட்டை பெரபோலோட ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுவோம். எக்ஸுக்கு பதிலாக 4ஐயும் ஒய்க்கு பதிலாக -2, -2 ஸ்கொயர் பண்ணால் +4 ஈக்குவல் டு k இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 4. கேவோட வேல்யூ மட்டும்தான் வேணும். ஸோ 4 டிவைடாக மாற்றிக்கலாம். 4/4 ஈக்குவல் டு 1. ஸோ k ஈக்குவல் டு 1. கேக்கு பதிலாக 1 ரிப்ளேஸ் பண்ணுறோம். y ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ y ஸ்கொயர் ஈக்குவல் டு பாசிட்டிவாக வந்தால் கண்டிப்பாக தி பெரபோலா ஓப்பன் ரைட் வேர்டு பெரபோலா. ஏன்னா y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax.
ஜென்ரல் ஃபார்மில். ஸோ கம்பேர் பண்ணும்போது y ஸ்கொயர் தென் பாசிட்டிவ்ல x வந்தால் ஓப்பன் ரைட் வேர்ட் பெரபுலா. ஸோ கம்பேர் வித் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை 4a, இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ 4a ஈக்குவல் டு 1. ஸோ ஏவோட வேல்யூ மட்டும் வேணுன்னா 4 இங்கே டிவைடாக மாற்றிக்கலாம். ஸோ a ஈக்குவல் டு 1/4. இப்போ இப்போதைக்கு ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 1/4. ஓப்பன் ரைட் வேர்ட் பெரபுலாவுக்கு ஃபோக்கஸ் என்னவாக இருக்குன்னா a, 0, ஏக்கு பதிலாக 1/4, 0. லேட்டஸ்ட் ரெக்டம், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 4a. ஸோ 4 இன்ட்டு ஏக்கு பதிலாக 1/4, 4ம் 4ம் கேன்சல்னா வேல்யூ 1. சப்போஸ் நமக்கு ஜஸ்ட் இங்கே லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் கேட்டாங்கன்னா ஓப்பன் ரைட் வேர்ட் பெரபுலாவாக இருந்தால் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் x ஈக்குவல் டு a. ஸோ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் x ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 1/4 ரிப்ளேஸ் பண்ணலாம். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டமாக இருந்தால் 4a, தென் லேட்டஸ்ட் ரெக்டமாக இருந்தால் x ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 1/4 ரிப்ளேஸ் பண்ணுறோம்.